பசுமையின் கரங்களுக்கு நன்றி. சாகுபுரம் இன்று பசுமை போர்த்திய ஓர் சோலையாக இருக்கலாம். ஆனால் 50 வருடங்களுக்கு முன்னர் இந்த இடம் முச்செடிகள் கூட முளைக்க மறுக்கும் இடம். ஆனால் தன் இருப்பிடம் என்றும் செழிப்புடன் இருத்தல் வேண்டுமென்று இயற்கையும் இறைவனையும் வேண்டும் அன்பு நெஞ்சங்கள்தான் நமது மதிப்பிற்குரிய மூத்த செயல் உதவித் தலைவர் பணியகம் உயர்திரு கோ. சீனிவாசன் அவர்கள் மற்றும் வேரின் வெற்றியாய் திகழும் அன்பிற்கும் மதிப்பிற்குரிய திருமதி நந்தினி சீனிவாசன் அவர்கள். பல்வேறு குறுங்காடுகளை உள்ளடக்கியதாய் இன்று சாகுபுரம் திகழ இவர்களின் பங்களிப்பும் தியாகமும் ஏராளம். அதனை வரிகளால் விவரிக்க முடியாத ஒன்றாகும். பல நூறு அலுவல்கள் இருந்த போதிலும் தாய் தன் குழந்தைகளை பேணுவது போல அன்றாடம் பேணி காத்து இந்த இயற்கை உறைவிடத்தை நமக்கு தந்துள்ளனர். தான் உண்ண மட்டும் பயிர் வளர்க்கும் மனிதர்கள் மத்தியில் பல நூறு மைல்களுக்கு உணவிட்டு வருகின்றனர். தன் வீட்டில் 150க்கும் மேற்பட்ட பூஞ்செடிகளை வளர்த்து அதனை தேனீக்களுக்கும் உணவளிக்கின்றனர். தன் வீடு தனி உலகம் என்று வாழும் மனிதர்களுக்கு இடையே தன் வீட்டில் வைத்தே ஒட்டு ரக பூசெடிகள், கொட்டைகளின் மூலம் பெரும் பழமரங்கள், விதைகள் மூலம் உருவாக்கும் மரங்கள் என உருவாக்கி அதனை குறைந்தபட்சம் 4 அடிக்கும் மேல் தன்னுடைய அரவணைப்பில் வைத்து வளர்த்து மேலும் நடும் இடங்களை மேற்பார்வையிட்டு குழிகளை முறையாக பக்குவப்படுத்தி குப்பைகள் மற்றும் தலை இலைகள் கொண்டு உருவாக்கிய உரங்களை இடவிட்டு மரக்கன்றுகளை நடுவர். மேலும் தினமொரு முறை மற்றும் சீரான இடைவெளிகளில் மரக்கன்றுகளை நட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதை தன்னுடைய வழக்கமாக கொண்டுள்ளனர். பசுமையை மற்றும் இயற்கையை கொண்டாடி வரும் நாம் அனைவரும் இவர்களின் தியாகங்களையும் தொலைதூர கனவுகளையும் கண்டதில்லை. எங்களுடைய பார்வையில் இந்த பசுமை நிறம் இவர்களின் பாசத்தின் திறம். இந்த கண்கவர் மலர்கள் இவர்களின் சிரிப்பு முத்துக்கள். இந்த காற்றின் வாசம் இவர்களின் வாய்ச்சல் வெளிச்சங்கள். இந்த சாகுபுர காட்டின் வளம் இவர்களின் அள்ளித் தெளிக்கும் ஆசிர்வாதம். என்றும் என்றென்றும் பசுமைக்கு பசுமையாய் எங்களுக்கும் எங்கள் சந்ததியர்க்கும் இது போன்ற காடுகளை உங்கள் கைகளால் வழங்கியமைக்கு நன்றிகளும் வணக்கங்களும் கோடி கோடி.